என்ன விஷயம்? ஜெயஸ்ரீ, இங்க நிலைமை கைய மீறி போய்கிட்டு இருக்கு. அந்த தமிழ் இங்க பிழைக்க வந்த வேலைக்காரி இல்லைன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, அவ யாருன்னு நான் உனக்கு முழுசா சொல்லல. ஏன்? அப்படி யார் அவ? இந்த முழு சொத்துக்கும் பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கும் உண்மையான வாரிசே அவதான். அவளோட அப்பா என்னோட அண்ணன். என்னது, அண்ணனா? என்ன ராணி சொல்ற? ஆமாம் ஜெயஸ்ரீ, சொத்து முழுசும் அவங்க பேருக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எனக்கு வேற வழி தெரியல. அன்னைக்கு ராத்திரி கார் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி அவங்க 2 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன். அந்த ஆக்சிடென்ட்ல இவளும் செத்துட்டான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா எப்படியோ தப்பிச்சு அநாத ஆசிரமத்துல வளர்ந்து விதியோட விளையாட்டுல திரும்பவும் என் வீட்லயே வேலைக்காரியா வந்து நிக்கிறா. கலைக்கு வேற அவ மேல பயங்கர பைத்தியம். ஒருவேளை இவளுக்கு உண்மை தெரிஞ்சு கலை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ, என் மொத்த வாழ்க்கையும் நான் பண்ண கொலைகளும் வெளியில வந்துடும். ராணி, இவ்ளோ பெரிய ரகசியத்தை எப்படி இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த? சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. அவ உயிரோடு இருக்கக்கூடாது ஜெயஸ்ரீ. அவளை துரத்தி விட்டா கூட பின்னாடி எப்படியாவது உண்மை தெரிஞ்சு என்னை அழிக்க வந்துருவா. அதனால அவ சாகணும். ஆனா அது கொலையா இருக்கக்கூடாது. காதல் தோல்வியாலேயோ இல்ல அவமானத்தாலேயோ அவளாவே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியணும். போலீஸோ கலையோ எந்த சந்தேகமும் படக்கூடாது. அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ராணி, நீ என் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. நீ கவலைப்படாத. இந்த வேலையை கச்சிதமா முடிக்கிறதுக்கு நான் என் பொண்ணு ஜெனியை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜெனியா? அவ சின்ன பொண்ணு ஜெயஸ்ரீ. அவளை பத்தி உனக்கு தெரியாது ராணி. அவ எதையும் செய்வா. தமிழோட மனசை உடைச்சு அவ கையாலேயே அவ உசுரை எடுத்துக்கிற அளவுக்கு என்ன வேலை பண்ணணுமோ ஜெனி அதை பண்ணிடுவா. நீ கூட இருந்து அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. மத்த எல்லாத்தையுமே அவ பாத்துப்பா. சரி ஜெயஸ்ரீ. சரி ராணி. வாமா ஜெனி, என்ன வீட்டுக்கு வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்துட்ட போல? ஆமா ராணி ஆண்டி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம சொன்னோனவே நான் ரெடி ஆயிட்டேன். ராணி ஆண்டிக்காக என்ன வேணா பண்ணலான்னு. சரிம்மா. இது என்ன பாட்டிலும் பேப்பரும் கொண்டு வந்திருக்க? இந்த பாட்டிலும் பேப்பரும் போதுமா தமிழை கொல்ல? ராணி ஆண்டி, நம்ம என்ன நம்ம காம்படிட்டரியா கொல்ல போறோம்? சாதாரண வேலைக்காரி தானே, அவளுக்கு இது போதும். நீங்க கூட வந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. சரி ஜெனி, வா. தமிழ் மேலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கா, போய் பார்க்கலாம். வாங்க ராணி ஆண்டி, போலாம். யார் நீங்க? என்ன பண்றீங்க? கையெடுங்க, கையெடுங்கன்னு சொல்றேன்ல. கத்தாதடி, கத்துனா உன்னை இங்கே விட்டு வீசிடுவேன். இந்தா இத படி. நான் என் சுய விருப்பத்தின் பேர்ல தான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லையா? இதுல சைன் பண்ணுடி. தற்கொலையா? நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? எனக்கு தான் இந்த கவலையும் இல்லையே. கவலை இல்லல, இனிமே எந்த கவலையும் உனக்கு இருக்க கூடாதுன்னு தான் உன்னை மேல அனுப்ப போறேன். நீ கலைய கல்யாணம் படிக்கணும்னு நினைச்சப்பவே நீ செத்துருக்கணும்டி. ஜெயஸ்ரீ பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏத்தவதான். இந்த அந்த விஷத்தை குடிச்சிட்டு அப்படியே செத்துடு. இல்லனா மாடியில இருந்து நானே உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நீயே குதிச்சிட்டேன்னு சொல்லிடுவேன். வாங்கடி, வாங்கன்றல, வாங்க. புடி, இந்தோ புடிடி. ஹேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கைவே பிடிப்ப? கைய விடுடி. என்னது தைரியமா? உசுருக்கு ஒரு ஆபத்துனா எறும்புக்கே கோவம் வரும். நான் மனுஷிடி, அனாதையா வந்தவதானே. சும்மா மிரட்டினா பயந்து ஓடிடுவான்னு நினைச்சியா? கைய விடுடி வேலைக்கார நாயே. நீ இன்னைக்கு உயிரோட போக மாட்ட. யாரு உயிரோட போக மாட்டா? இப்போ நான் லேசா கையெடுத்தேன்னு வெச்சுக்கோ, கீழே விழுந்து செதற போறது ஊமாண்டதாடி. நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான். என் தகுதி என்னன்னு எனக்கே தெரியும். அதனாலதான் இத்தனை நாள் சும்மா இருந்தேன். கலைய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு உசிரியே எடுப்பியா நீ? இனிமே என் மேல ஒரு துரும்பு பட்டாலோ இல்ல என்ன அசிங்கப்படுத்தினாலோ இந்த தமிழ் யாரு நீயும் பாப்பா, இந்த வீடும் பாக்கும்.
ஒழுங்கு மரியாதை ஓடிடு. இனிமேல் என்கிட்ட கொலை தற்கொலைன்ற வார்த்தை எடுத்த நடக்கிறதே வேற. போடி. ஆண்டி ஆண்டி என்னாச்சுமா? ஏன் பதற? பேய் அடிச்ச மாதிரி ஓடி வர? வேலை முடிஞ்சுதா இல்லையா? எங்க ஆண்டி முடியறதுக்கு? அந்த பொண்ணு சாதாரண ஆளே இல்ல. அவ கண்ணுல அப்படி ஒரு வெறி. என் கைய முறுக்கி என்னையும் மாடியில இருந்து கீழே தள்ளி விட பார்த்தா ஆண்டி. யமன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஆண்டி பாருங்க ஆண்டி. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூமுக்குள்ளேயே பர்மிஷன் இல்லாம உள்ள வருவ? எது பர்மிஷனா? உசுறு எடுக்கிறதுக்கே பர்மிஷன் கேட்காதப்போ உள்ள வரதுக்கு மட்டும் எதுக்குமா பர்மிஷன்? ஏண்டி உங்க ஆண்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஓடி வந்துட்டியா? அவங்க குடுக்குற சப்போர்ட்ல தானே நீ ஆடிட்டு இருக்க. ஆண்டி ஆண்டி பாருங்க ஆண்டி எவ்வளவு திமிரா பேசுறா. அவளை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுங்க ஆண்டி. கொடுங்க ராணி அம்மா, கூப்பிடுங்க போலீஸ. ஆனா போலீஸ் வந்தா ஜெயிலுக்குள்ள போறது நான் மட்டும் இல்ல. என்ன தற்கொலை பண்ண சொல்லி மிரட்டினதுக்காக இவளையோ அவளுக்கு உடனே அந்த நீங்களும் சேர்ந்துதான் கம்மியறணும். என்ன இங்க இவ்வளவு சத்தம் கேக்குது? ராணி அம்மா, எனக்குன்னு யாரும் இல்ல, நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. அதனாலதான் ஒரு வேலைக்காரியா என் தகுதியை தெரிஞ்சு இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். ஆனா கலையை விட்டு விலக சொல்லி என் உசுறு மேலேயே கை வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க 2 பேரும் என் எதிரா என்ன திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் கலை மேல இருக்கிற காதல நான் முழுசா காட்டிக்காம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண காரியத்துக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். கலைய நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த வீட்டுக்கு மருமகளாவும் நான் தான் வருவேன். உங்களால முடிஞ்சா இங்க பாருங்க, நிக்கறாளே இவளால முடிஞ்சா தடுத்து பாருங்க. சரிம்மா, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. கலை வர வீட்டுக்கு பசியோட வருவாரு. நான் போய் சமைக்கிறேன். நீங்க 2 பேரும் பொறுமையா உட்காந்து அடுத்து என்ன திட்டம் போடலாம்னு யோசிங்கம்மா. நான் வரேன். ஏய் ஜெனி, வாடி, நம்ம போய் உங்க அம்மாவை பார்த்து பேசி இவளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஆமா ஆமா வாங்க ஆண்டி போலாம். என்னங்க இவ வேலைக்காரி தமிழா? இவ இப்படி கத்திட்டு போறா? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும்டி. நம்ம கலைகிட்ட டபுள் கேம் விளாடணும்ல, அதை இவகிட்டையும் ஆடணும்டி. அப்போதான் நம்ம மாட்டாம இருப்போம். எங்க ஏங்க நின்னுட்டு இருக்கீங்க? பனி காத்து உடம்புக்கு ஆகாதுங்க. முதல்ல இந்த காஃபி குடிங்க. இல்லை தமிழ், மனசு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லாருமே முகமுடியை போட்டு என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மாமா ஏதாவது சொல்லிட்டாரா? அதுக்கு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? பெரியவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, விடுங்க. எங்க பெரியவங்கன்னு சொல்லாதீங்க. அவங்களாம் பெரியவங்க பண்ற காரியமா பண்ணிட்டு இருக்காங்க. சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு எதுவும் புரிய வேணாம் தமிழ். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது உங்களை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்னங்க ஆபத்து வரப்போகுது? நீங்க இப்படியே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா காஃபி ஆறிடும். காஃபியை முதல்ல குடிங்க. மா தமிழ்,
என்னம்மா அந்த ஜெனி உன்னை மாடியில் வச்சு உன்னை கொலை பண்ண பார்த்தாலுமே கேள்விப்பட்டோன்னே எனக்கு பதறி போச்சுமா. எனக்கு ஒன்றும் ஆகல. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் என்ன அழிச்சிட முடியாது. உன்னோட தைரியத்தை நாங்களும் பார்த்தோம் தமிழ். ராணிமா முகத்துக்கு முன்னாடியே நீ எதிர்த்து நின்னது பெரிய விஷயம். ஆனா யாரை எதிர்த்து போராடுறேன்னு உனக்கு இன்னும் தெரியலம்மா. என்ன சொல்றீங்க? தமிழ், இந்த வீட்டில் நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாதுமா. நீ அனாதை இல்லைம்மா. இந்த மொத்த சொத்துக்கும் இந்த பங்களாவுக்கும் உண்மையான வாரிசு நீதாம்மா. என்னது? நானா? ஆமா தமிழ், உன் அப்பா வேற யாரும் இல்ல. இந்த ராணியோட சொந்த அண்ணன். சொத்தெல்லாம் உங்க அப்பா பேருக்கு போனதுனால உங்க அப்பா அம்மாவை கார் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி கொன்னதே இந்த ராணி தாம்மா. அன்னைக்கு நீ மட்டும் எப்படியோ தப்பிச்சு அனாத ஆசிரமத்துல போய் வளர்ந்துருக்க. எங்க அப்பா அம்மா கொண்டவங்களே அம்மா அம்மா இத்தனை நாள் சுத்தி வந்தேன். நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கேன். நீ ராணியை மட்டும் நம்பி ஏமாறலம்மா. நீ உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கிற அந்த கலையையும் நம்பிதாம்மா ஏமாந்துருக்க. நிறுத்துங்க. ராணி அம்மா தப்பானவங்களா இருந்திருக்கலாம். ஆனா கலை அப்படி இல்ல. அவர் நல்லவரு. அவரோட காதல் உண்மை. அவர் என் உயிர். உயிரா? ரொம்ப நல்லா நடிக்கிறாமா அந்த கலை. உன்னை பத்தின உண்மை, நீ யாருன்ற ரகசியம் இந்த குடும்பத்துல ராணிக்கு அப்புறம் அந்த கலைக்கு மட்டும்தாம்மா தெரியும். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நாங்க ஏமா பொய் சொல்ல போறோம்? அவன் ராணி பெத்த பையன். ராணியோட ரத்தம் தானே அவன் உடம்புலயும் ஓடுது. நாளைக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு இந்த சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனா ராணி குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடும். அதை தடுக்க கலை போட்ட பிளான் தாமா இந்த காதல் நாடகம்லாம். ஆமாம் தமிழ், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் அவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவ. இந்த கோடிக்கணக்கான சொத்தும் அவன் குடும்பத்தை விட்டு போகாதுமா. உன்னை வேலைக்காரியாவே வச்சுக்கிட்டு உன் சொத்தையும் அனுபவிக்கத்தான் அவன் போட்ட நாடகம் தாமா இந்த காதல். ராணி உன்னை கொல்ல பார்க்குறா. ஆனால் அவ பெத்த பையன் கலை உன்னை வாழ வைக்கிற மாதிரி நடிச்சு உன்னை உயிரோடையே கொல்றாமா. எங்களை மன்னிச்சிருமா. இனியும் இந்த கொலையாளிங்களோட குடும்பத்துக்கிட்ட நீ ஏமாறக்கூடாதுமா. அதனால்தான் உண்மையை சொன்னோம். நாங்க இதுக்கு மேல இங்க இருந்தா ராணிக்கு சந்தேகம் வந்துடும். நாங்க கிளம்புறோம்மா. பார்த்துக்குமா.